குருவாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். டிசம்பர் 22 உலக அன்னை ஸ்ரீ சாரதா தேவி ஜனித்த தினம், அவதார தினம். அந்த திருநாளில் அன்னையை தியானிப்பதோ, அன்னையை பற்றி பேசுவதோ, அன்னையை பற்றி பாடுவதோ சகல சௌபாகியங்களுக்கு. இதை கேட்கிறவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அன்னை சாரதா உலகம் அறிந்தவர், உலகமே அறிந்தவர். ஏன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரம அம்சங்களையும் பெற்ற பெரிய மகான், அவதார புருஷர். அப்படிப்பட்ட மகானே அன்னை பவதாரிணியாக உட்கார வச்சு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்த மகா காளி அவதாரம். காளியே பராசக்தியே அன்னை சாரதியாக பிறந்தவர். இன்னும் எளிமையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா, சுவாமி விவேகானந்தரை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர், சுவாமி விவேகானந்தரை வளர்த்து ஆளாக்கியவர், சுவாமி விவேகானந்தரை அமெரிக்கா செல் அப்படின்னு உத்தரவு கொடுத்தவர். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில் 3 நாள் தவம் செய்யும் போது அன்னைதான் அசரீரியாக பேரொழியாக வந்து உத்தரவை கொடுக்கிறார். இப்பெல்லாம் கடிதாசு கிடையாது, இமெயில் கிடையாது, போன் வசதிகள் கிடையாது. அப்படிப்பட்ட காலங்கள் அன்னை பராசக்தியான ஸ்ரீ சாரதா தேவி அமெரிக்கா செல் என்று உத்தரவு கொடுத்தவர். அப்படிப்பட்ட அன்னைக்கு இன்று பிறந்த நாள். அப்படிப்பட்ட நாளில் தான் அன்னையை பற்றி நாம பிரார்த்திக்கிறோம். அந்த அன்னையை வணங்குபவர்களுக்கு அடியனுக்கு என்ன பாக்கியம்னா, அவருடைய நேரடி சீடர் பிரபு மகராஜ் சுவாமி வீரேஸ்வரானந்தர். சுவாமி வீரேஸ்வரர் உலக ராமகிருஷ்ணா மட்டன் மிஷனுக்கு தலைவராக இருந்தவர். அது மட்டுமல்ல, தமிழர். அது மட்டுமல்ல, ராமாயண மகாபாரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மிகப்பெரிய ஞானி. தமிழ், தெலுங்கு, பெங்காலி, ஆங்கிலம் என்ற 5 மொழிகளுக்கு பாண்டியத்தை பெற்றவர். அப்படிப்பட்ட குருநாதர் தான் என்னுடைய குருநாதர். அவர்தான் என்னை ஆட்கொள்ளும் தெய்வம். ஆகவே அந்த என்னுடைய குருநாதர் சுவாமி வீரேஸ்வரானந்தர் பிரபு மகராஜ் என்றவர் தான் அன்னைக்கு மகனாக எல்லா சேவைகளும் செய்தவர். இறுதி காலத்தில் ஈமக்கடலிருந்து சகல மகனாகவே இருந்தவர். அன்னைதான் அவரை பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால்தான் பிரபு மகராஜ்னா அந்த உலகத்துல அனைவருக்கும் ராமகிருஷ்ணா மட்டில் பிரபு மகராஜை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குருதான் என்னுடைய குருநாதர். எனக்கு ஆசியும் மந்திர தீட்சையும் கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு இன்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆகவே அடியேன் எழுதிய ஒரு பாமாலையை பஜனையாக பாடுகிறேன். நீங்களும் உணர்ந்து கேளுங்கள், உடன் பாடுங்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள். நிச்சயமாக சகல வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சாரதே சாரதே சரணமம்மா, சாரதே சாரதே சரணமம்மா, சந்தோஷம் சௌபாகியம் தரணுமம்மா, சந்தோஷம் சௌபாகியம் தரணுமம்மா, வரணும் வரணும் என் மனதில், வரணும் வரணும் மனதிலம்மா, வரங்கள் வழங்க வரணுமம்மா, சாரதே சாரதே சரணமம்மா. அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், சாரதே முழுவதும் உனதம்மா, அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், சாரதே முழுவதும் உனதம்மா, சக்தியும் செல்வமும் நீ அம்மா, சக்தியும் செல்வமும்
இல்லை. நாங்களும் வணங்கி வேண்டுகின்றோம், நாங்களும் வணங்கி வேண்டுகின்றோம், நாளும் பொழுதே மகிழ்கின்றோம், நாளும் பொழுதே மகிழ்கின்றோம். சாரதே சாரதே சரணம் அம்மா, சந்தோஷம் சௌபாகியம் தரணும் அம்மா. வரணும் வரணும் அருளும் அம்மா, வரங்கள் வழங்க வரணும் அம்மா. அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், சாரதே முழுவதும் உனதம்மா. அறிவு ஞானம் கலைகள் எல்லாம், சாரதே முழுவதும் உனதம்மா. சக்தியும் செல்வமும் நீ அம்மா, சக்தியும் செல்வம் நீ அம்மா. அனைத்தும் எனக்கே தந்தருள்வாய், அனைத்தும் எமக்கே தந்தருள்வாய். சாரதே சாரதே சரணம் அம்மா, சரணம் 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 அம்மா. மயிலையில் கற்பகத்தாய் நிழலில், கையிலையும் பரியாய் பரமம்ச. மயிலையில் கற்பகத்தாய் நிழலில், கையிலையும் பரியாய் பரமம்ச. வாழும் கோயிலை அமைத்தவரே, வாழும் கோயிலை அமைத்தவரே, முப்பெரும் தேவியே சாரதையே, முப்பெரும் தேவியே சாரதையே. சாரதே சாரதே சரணம் அம்மா, சந்தோஷம் சௌபாகியம் தரணும் அம்மா. வரணும் 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 அம்மா, வரங்கள் வழங்க வரணும் அம்மா. சாரதே சாரதே சரணம் அம்மா, சந்தோஷம் சௌபாகியம் தரணும் அம்மா. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ், ஜெய் ஸ்ரீ மகாமாயி, ஜெய் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர், ஜெய் ஸ்ரீ பிரபு மகாராஜ், ஜெய் ஸ்ரீராம்.